Hello friends, welcome to Meera Mind Voice. Day 70 in Big Boss House, Sunday episode. Again, இன்னைக்கு ஒரு எலிமினேஷன். விஜய் சேதுபதியோட மற்றவங்கள ரோஸ்டிங். எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஓப்பனிங்கே ரஞ்சித்தோட கேப்டன்சி பற்றி டிஸ்கஷன்லாம் ஆரம்பிச்சிது. எல்லாமே யூஷுவல் தாங்க. இந்த வாரம் ரஞ்சித் பெருசாக எதுவுமே பண்ணலைங்கிறது ரெகுலராக பிக் பாஸ் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் யாருமே திருப்தி ஆகலைங்கிறதும் நமக்கு வாரம் முழுக்கவே பார்த்துருக்கோம், தெரியும். ஸ்டில் இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே சொன்னாங்க அவர் எதுவுமே பண்ணலை ஆஸ் அ கேப்டன். பல பேர் சொன்னது அவர் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவர் தான் கேப்டன்கிறதே எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னுட்டு. அடுத்தாப்பில் ஒரு முட்டை எடுத்தது போராது, 3 முட்டையும் போய் இன்னும் முட்டை வாங்கி காலி பண்ணியிருக்கிற லெவலில் தான் இவர் பண்ணினாருன்னு விஜய் சேதுபதியை ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார். அந்தளவுக்கு மோசமாக இருந்தது அவரோட கேப்டன்சி. அவர்கிட்ட கேட்டப்போ அதுக்கு நிறைய மழுப்பினார். நான் 2 நாள் தான் உள்ளே இருந்தேன், மற்ற நாள்லாம் வெளியில் இருந்தேன், அதனால் என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல, இங்கே என்ன நடக்குதுன்னு கவனிக்க முடியலன்னு. அதுக்கு இவர் கூட சொன்னார், அருண் மஞ்சரியோட ஒரு பிரச்சனை வந்தப்போ இன்னும் கேப்டன்ஷிப் மாறல, இப்பயும் நான் தான் கேப்டன்னு சொல்லி அந்த இடத்துல அதை டீல் பண்ணினார். பட் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், 10 வாரம் கடந்து வந்துட்டீங்க. இந்த வீட்டில் எந்த இடத்துக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கேப்டனுக்கு இருக்குது. மஞ்சரி தளபதியாக இருந்தப்போ கேப்டனாகவும் வேலை பார்த்தாங்க, தளபதியாகவும் வேலை பார்த்தாங்க. அதெல்லாம் ஏன் நீங்கள் பண்ணலை? அதுக்கும் இவர் சரியாக பதில் சொல்லலை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காருங்க. நமக்கு எடிட் பண்ணி 10 நிமிஷம்தான் வந்தது. அவர் தான் சொல்கிறார், நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக பேசுகிறேன், பட் ஸ்டில் வாரத்தில் நான் கேட்ட அதே ஆன்சர், சார் ஆமாம் சார் நான் இப்படி தான் இருக்கேன், என்னை மாற்றிக்கணும், என்னை சேஞ்ச் பண்ணிக்கணும், இதை தான் சொல்கிறீங்க. ஆனால் வெளியில் நீங்கள் பேசாமல் இல்லை. பவித்ரா சொன்னாங்க, வெளியில் நிறைய பேசுகிறாரு சார், இவனை இப்படி பண்ணிடணும் அதை பண்ணிடணுன்னுட்டு. ஆனால் இங்கே மூஞ்சிக்கு நேர்பட சொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஒன்று விஜய் சேதுபதியே 2-3 அப்படியே போட்டு கொடுத்தாரு. சௌந்தர்யாவுக்கு பேஜை மூஞ்சியில் தான் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் அதை நேரம் சொல்லலையே. இவனுங்களெல்லாம் சவுக்கு எடுத்து அடித்தோன்னா அப்படியே வரி வரியாக விழுந்துரும் அப்படின்னீங்க. அது யாரை சொன்னீங்க, எப்போ சொன்னீங்க? நேரம் ஏன் சொல்லலை? காமாக இருக்கிறபோது ஏன் இப்படி இருப்பது மாதிரி ஏன் இருக்கீங்க? அதாவது உங்களை கோவப்பட சொல்லலை, ஆனால் தேவைப்படும் போது ஏன் வெளியே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு திரும்ப கேட்டார். திரும்ப இவர் சாரி சார்னு ஆரம்பிச்சோன்னே, இது நான் கேட்டதற்கான பதில் இல்லை சார், எனக்கு பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அவர்கிட்ட பதிலே இல்லை. அதுக்கப்புறமா அவர் போனதுக்கப்புறம் இதில் ஏதாவது பங்கெடுத்திருக்கீங்களா, ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு எல்லாம் கேட்டுட்டு, அடுத்த வாரம் நான் வேற ஒரு ரஞ்சித்தை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷனை முடிச்சிட்டாரு. இவர் உள்ளே போனதுக்கு அப்புறமா ரஞ்சித் இவர்கிட்ட பேசுகிறாரு, ராணவ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, இது வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னே எனக்கு தெரியல, போகிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சௌந்தர்யா விஷால்கிட்ட கேட்குறாங்க, ஏய் எப்படா சொன்னார் பேட்ச் மேட்டர் அப்படின்னுட்டு. அதுக்கு விஷால் சொல்கிறான், நான் இல்லை, அங்கே ஜெஃப்ரி தான் ஏதோ கேட்டுட்டு சொன்னான் அப்படின்னுட்டு. ஸோ இது எல்லாமே பின்னாடி பேசுகிறாங்களே தவிர, ஜெஃப்ரியோட சௌந்தர்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, அவன் சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஆனால் சொல்லலை. முத்து சொல்கிறாரு, எதை பற்றியும் இப்போ யோசிக்காதீங்க, அப்புறமா முடித்ததுக்கு அப்புறமா உட்காந்து பேசுவோம், கேம் ரொம்ப வேகமாக போகுது, இன்னும் அடுத்த வாரம் அது முடித்தோன்னா அடுத்தது ஃப்ரீஸ் டாஸ்க்கு வீட்டிலேருந்து வருவாங்க, அதுக்கப்புறம் கேம் அதிகம் இருக்காது, நம்ம மற்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ பெருசாக எடுத்துக்காதீங்க, உங்களை மாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி. ஜாக்லின் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு நடிகைன்னு யார் கொடுத்துருப்பாங்கன்னு நான் யோசிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி போகிற போக்கில் பவித்ராவை கண்ணை காமிச்சிட்டு போகிறாரா. அதே மாதிரி ஜெஃப்ரி கிட்ட என்ன ஜெஃப்ரி அப்படின்னுட்டு எனக்கு சைகை காமிச்சிட்டு போகிறாரு. ஸோ இவருக்கு எல்லாம் தெரியறது, ஆனால் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாரு. அதாவது
தான் ஒரு நல்ல வளர்ந்த நடிகன், தனக்கு நிறைய வெளியில் பேர் இருக்குது, ஏதாவது கத்தி ஏதாவது பண்ணி நம்மளை பற்றி வெளியில் தப்பாக பேர் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. திரும்ப அந்த உடனே ஆடியன்ஸ் கொஷின், சார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, இப்போ சப்போஸ் உங்கள் பேர் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்டால் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் சார் அவர் நடித்த விஜய் சாருடைய படம் அது சேதுபதி ஐபிஎஸ் அதெல்லாம் சேர்த்தா ஒரு பேர் வருமே, இந்த மாதிரி சுற்றி விடுறாங்களே, அந்த மாதிரி அவங்க சுற்றி விடும்போது உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னுட்டு. இதில் என்னோடய மனநிலை என்னம்மா சொல்கிறதுக்கு இருக்குது, அவங்க சுற்றி விடுறாங்கன்னு தெரியுது, நான் சரியாக பண்ணினா ஓகே, அவங்கள நான் இதுக்கு குத்தம் சொல்ல மாட்டேன். பிகாஸ் உலகம் முழுக்க பார்க்குறாங்கங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால அவங்க தான் வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகப்படுவோம் அப்படின்னுட்டு சுற்றி வளைச்சி பேசுகிறாங்க. எதுவுமே அவங்கள நிரூபிக்கிறதுக்கோ இன்னொன்று பண்ணுறதுக்கோ கேட்குற கேள்விகள் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பதில் சொன்னார். பதில் சொல்லிவிட்டு சரி திரும்ப உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு அருணை சேவ் பண்ணிட்டாரு. அடுத்தது பவித்ராவை சேவ் பண்ணிவிட்டு ஃபயர் மோட் ஆன் தானே, இனிமேல் ஒழுங்காக விளையாடுவீங்க தானேலாம் கேட்டுக்கிட்டாரு. அடுத்தது சௌந்தர்யா, சார் நானும் ஃபுல் ஃபயரில் தான் சார் இருக்கேன்னொன்னே ஓகே சௌந்தர்யா சேவ்டு அப்படின்னாரு. நம்ம தான் கோவத்தை ரூல் பண்ணணும், கோவம் நம்மளை ரூல் பண்ணக்கூடாது சௌந்தர்யா, அதை பார்த்து விளையாடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு இது கொடுத்தாரு. அடுத்தது அன்ஷிதா நீங்கள் சேவ்டு, ரயான் சேவ்டு, அடுத்தது ஜாக்லின் சேவ்டு, அடுத்தது விஷால் அண்ட் தர்ஷிகா டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. யார் போவாங்கன்னு கேட்கும்போது அருண் மட்டும் விஷால் போவான்னு சொன்னார். மற்றவங்க எல்லோரும் தர்ஷிகா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அவங்க விளையாட்டு இந்த வாரம் ஒன்றுமே வெளியில் தெரியல அப்படின்னாங்க. அதே மாதிரியே தர்ஷிகா வெளியில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நண்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வெளியில் வந்த உடனே உங்கள் மனநிலை என்ன, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுதான் ஆடியன்ஸ் கொஷின். அடுத்தது அவங்க வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்தோன்னே ஒரே ஃபுல் லாஃபிங் மோடு தான். சார் நான் பெரிய இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னொன்னே ஸ்டேஜில் நின்னோம் அவர் கேட்குறாரு, நீங்கள் எங்கே இந்த விளையாட்டை தொலைச்சிங்க, எங்கே காணாமல் போனீங்கன்னுட்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அது புரியல. இல்லை சார் எனக்கு புரிஞ்சுதுன்னாங்க. அவங்களுடைய ஏவிலாம் காமிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யார்கிட்டையாவது பேச விரும்புகிறீங்களா அப்படின்ன உடனே பேசலாம் சார்னுட்டு டைட் க்ளோஸ்அப்பில் விஷாலி அன்ஷிதாவையுமே காமிக்கிறாங்க அந்த ஃபுல் ஸ்க்ரீனில். அதை பார்த்ததுக்கு அப்புறமாவும் ஆடியன்ஸ் அத்தனை பேரும் அதுக்கு செமையாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க. அதையும் கேட்டதுக்கு அப்புறமாவும் விஷால் நல்லா விளையாடு, நல்லா பண்ணு, இது பண்ணு அது பண்ணுன்னு விஷால்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு விஷாலும் உன்னுடைய பாசம் உண்மையானது, உன்னுடைய நேசம் உண்மையானது, அதை நானும் நல்லா உணர்ந்தேன், அதை நானும் ரெசிப்ரிகேட் பண்ணுறேன். அவன் உள்ளே இருக்கும்போதும் வழவழா குழக்கழான்னு பதில் சொன்னான். இது அத்தனையும் ஒரு ட்ராமா மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சுதுங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் திரும்ப அதையே நல்லா ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு, ஏன்னா அடுத்த வேலையை கவனிக்கணுமே, இன்னும் 5 வாரம் இருக்கே அப்படின்னு சொன்னோடனே அடுத்தது பவித்ராவுக்கு நல்லா விளையாடு பவி, ஓப்பன் அப் ஆகு, எல்லாருமே குத்துறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க, ஸோ பி காஷியஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு என்னமோ இந்த கடைசி 2-3 வாரங்களாக அவங்க பவித்ரா கூடவே இருந்தா மாதிரியும் பவித்ரா சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ காணாமல் போயிட்ட, தொலைஞ்சு போயிட்ட அப்படின்னுட்டு சொல்லிவிட்டு மற்றவங்க எல்லாருக்குமே நல்லா விளையாடுங்க கைஸ், வேறு யாருக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பை, நீங்கள் இருங்க நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எல்லோரும் என்ன பேச போகிறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திரும்பி வந்து கேட்டார். அதாவது 10 வாரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 5 வாரம் இருக்குது. இதில் உங்கள் யாருக்காவது எங்கிட்ட பர்சனலாக பேசணும்னு தோணினதுன்னா கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னுட்டு கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் ஓப்பன்லி. ஏன்னா இங்கேன்னா எல்லாருக்கு முன்னாடியும் பேச முடியாது. கன்ஃபெஷன் ரூம்லன்னா 1-on-1, ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியும், அதனால் வர சொன்னார். ஜெஃப்ரி அண்ட் அருணை தவிர மற்றவங்க அத்தனை பேரும் கையை தூக்கிட்டாங்க. அப்போ ஜெஃப்ரி அண்ட் அருணை தவிர மற்றவங்க அத்தனை பேருக்கும் பேசணுமான்னொன்னே அப்போ தான் முழிச்சுட்டு அருண், ஐயோ நம்மளும் பேசணும்ல அப்படின்னு கையை தூக்கினார். ஜெஃப்ரி, சார் என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியலன்னு பயந்துக்கிட்டே கேட்குறேன் சார், படப்படன்னு அடிச்சுக்குது சார் அப்படி இப்படின்லாம் சொன்னான். சரி அப்போ நீயே வா உள்ள கன்ஃபெஷன் ரூமுக்குன்னொன்னே ஓகே கைஸ் எல்லாருக்கும் பாய்னொன்னே, கவலைப்படாதப்பா உன்னை திருப்பி அனுப்பிச்சிடுவேன். பிகாஸ் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க இந்த வாரம் 2 எவிக்ஷனா 3 எவிக்ஷனான்னு தெரியலையேன்னுட்டு. ஜெஃப்ரி உள்ளே வந்தோன்னே இதுதான் கேட்டார். எல்லாருக்கிட்டையும் கேட்ட கொஸ்டின் என்னென்னா,
10 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் 5 வாரங்கள் இருக்குது. உங்களுடைய கேம் பிளான் என்ன? இதுதான் கொஷின். ஜெஃப்ரி சொன்னால் ரொம்ப பயமாக இருக்குது, கொஞ்சம் எல்லாரையுமே இன்னும் டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் என்னோடய பழைய பெட்டுக்கு போயிட போகிறேன். அதனால் அவன் கோவா கேங்கை மட்டும்தான் மீன் பண்ணுறான். எல்லோரையும் டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன். கேமை விளையாடணும். இது வரைக்கும் எங்கள் அம்மாக்காக விளையாடினேன். வெளியில் வந்து என் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும் சார். அதை விட பெருசாக நான் எதுவும் எதிர்பார்க்கல. எங்களுக்குன்னு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இழுத்தான். கவலைப்படாத, நீ நல்ல பெரிய ஹைட்ஸ் வருவ. இங்கே கற்றுக்கிற பாடத்தெல்லாம் வச்சு வெளியில் வந்து உன் லைஃப்பை நீ எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுற கற்றுன்ட்டேன்னா உன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது இன்னும் ஸ்ட்ராங்காக விளையாடுன்னு சொல்லிவிட்டு, அடுத்தது தீபக் சாரை வர சொல்லு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பாடு, இன்னும் நீ நிறைய பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்னால் எனக்கு வந்து இந்த எழுதி வச்சு பாடணும் சார், அது எனக்கு இங்கே இது பண்ண முடியல, எனக்கு ஒரு பேனா கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, பிக்பாஸோட இதில் அது அனுமதி கிடையாது. ஓகே, நான் கேட்டு பார்க்குறேன். அவன் சொன்னால், நான் இங்கே கன்ஃபெஷன் ரூம்லேயே உட்காந்து எழுதிட்டு இங்கேயே வச்சுட்டு வேணாலும் போயிடுறேன் சார். அது பண்ணினேன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பாடுறதுக்கு. அந்த பையன் நிறைய பாடுறான். அங்கே இருக்கிற ஒரு விஷயங்களையே வச்சு டக்குன்னு அவனால் ஒரு லிரிக்ஸ் எழுதி உடனே டெலிவர் பண்ண முடியறது. அடுத்தது தீபக் வந்தோன்னே, நீங்கள் ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு சொன்னீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆமாம் சார், நடுப்புற கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷராக இருந்தது, அதனால தான் நான் அந்த அழுதெல்லாம் கூட பண்ணினேன் அப்படின்னோடனே, அது ரொம்ப இயல்பாக இருந்தது, அது தப்பு கிடையாது. நீங்கள் வந்து நல்லா விளையாடுறீங்க, இன்னும் ஃப்ரீயாக விளையாடுங்க. யூ ஹவ் பீன் காஷியஸ். நடுப்புற கொஞ்சம் ஒரு ஒரு ஜாகிரதையாக விளையாடின மாதிரி இருந்தது. உங்களுக்கு உங்களுடைய எமோஷன்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு கண்ட்ரோல் இருக்குது, சொல்ல எதுவுமே இல்லை. நீங்கள் அழறதுங்கிறதெல்லாம் இயல்பான விஷயந்தான். பிரச்சனைகளை அணுகிற விதமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பழைய எனர்ஜியாக இருந்த தீபக் நல்ல பிரேவாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நிறைய பேருக்கு இது சொன்னார், நல்லா விளையாடுறீங்க, சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது யாருன்னொன்னே, முத்து வரணும்னு ஆர்வப்பாக இருந்தான் சார், அனுப்புகிறேன் சார் அப்படின்னாங்க. 10 வாரம் கடந்துட்டோன்னொன்னே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டார் முத்துக்கிட்ட. ரொம்ப பதற்றமாக இருக்குது சார். அவர் சிரிச்சிட்டே உட்காந்துருந்தானே, சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது முத்துன்னு அவரையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு, எப்படின்னொன்னே அப்படியே எல்லாரும் சொல்கிற மாதிரி முத்து வந்து கேம் கேம் கேம், அவ்வளோதான், வேறு எந்த சிந்தனையுமே கிடையாது. இந்த வாரம் கேம்லேயே என்ன பண்ணுறதுன்னு பயங்கர யோசனையோடு இருந்தேன் சார். விடிய காலம்புற 4 மணிக்கெல்லாம் எழுந்து என்ன பண்ணலாம், இந்த கேமில் வேறு என்ன பண்ணால் சுவாரஸ்யமாக இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் 1 வாரம் கேம் இருக்கும். அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஃபேமிலி வருவாங்க. அதுக்கு அடுத்த 3 வாரம் ஃபைனல் ப்ரிப்ரேஷனில் போயிடும். இப்போ ஸோ இந்த அடுத்த 1 வாரம் கடந்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸ் அவுட் ஆகிடலாம் சார் அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு வாரத்தையும் நாளையும் மணிக்கணக்கையும் கணக்கு பண்ணி பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பேசினார். உங்களுடைய பலமே உங்களுடைய பேச்சு தான். ஆனால் இன்னும் அதை சீராக பேச கற்றுக்கங்க. ரொம்ப வளவலன்னு பேசாமல் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல கட் பண்ணணுங்கிறத சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, உழைக்கிறதுக்கான வாய்ப்பை முழுசாக செஞ்சிடணும், நான் வந்ததுக்கான வேலையை முழுசாக முடிக்கணும் அப்படின்னு முத்து சொன்னதுக்கு, அளவாக பேசுகிறது எப்படின்னு பார்த்துக்கங்க, நீங்கள் அடைய விரும்புகிறது நிச்சயம் கைகூடும் அப்படின்னு சொன்னது அவருக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, நான் வந்து இந்த 5 வாரங்களை கடந்து 106வது நாள் உங்கள் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு கிளியராக முத்துவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொன்னார். தெளிவாக இருந்தது. அடுத்தது ஜாக்லினை கூப்பிடலாம். இப்போ தீபக், முத்து, ஜாக்லின் இவங்க அப்படியே ஒரு மாதிரி கூட்டாயிட்டாங்க. 3 பேருமே நம்ம நேர்பட விளையாடுறோம், இதுவாக விளையாடுறோம் அப்படிங்கிற ஒரு யூனிட்டி வந்திருக்கு அவங்களுக்கு. ஜாக்லினை கேட்டோன்னே, முன்னால் இருந்த கான்ஃபிடென்ஸ் இப்போ இல்லையே, வாரம் வந்த ஃபயரான ஜாக்லினை இப்போ பார்க்க முடியல அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் சார், அந்த முனைப்பு எனக்கும் இல்லை, ஒரு பதற்றம் வருது, டவுன் ஆகிடுறேன் அப்படின்னோடனே, நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, இண்டிவிஜுவலாக விளையாடுங்க, நடுப்புற மற்றவங்களோட இதில் இன்ஃப்ளூயன்ஸில் இல்லாமல் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுங்க. டவுன் ஆகிட்டா ஜாக்லின்கிற பேரோட நான் போகக்கூடாது அப்படின்னோடனே, நல்லா விளையாடுறீங்க, ஓகே அப்படியே பிளான் பண்ணிக்கோங்க, விளையாடுங்கன்ட்டார். அடுத்தது அருண் அனுப்புகிறேன் சார்னோடனே, அருண்கிட்ட சொன்னார், நம்ம நிறைய பேசிட்டோம், ஃப்ரீயாக பேசுங்க,
அதை இன்றைக்கி பேசினது எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அதெல்லாம் உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னது தான் அப்படின்ன உடனே, நிதானமாக பொறுமையாக விளையாடணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னுட்டு என்னை பற்றி வெளியில் தப்பான ஒரு போர்ட்ரேயல் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. உடனே அக்கறையில் பேசினது தானே தவிர அது உங்களை தண்டனை கொடுக்கறதுக்காக இல்லை. பேசுங்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ணி பேசுங்க, பயமே வேணாம். வெளியில் வந்து உங்களுக்கு எந்த விதமான தவறான ஒரு போர்ட்ரேயலும் கிடையாதுன்னு சொல்லாமல், ஆனால் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அவரை. அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் வந்து நேத்திக்கு விடுதலை பாட்டை கேட்டு அழுதது நல்லா இருந்தது அந்த இடத்துல, ஆனால் இந்த இடத்துல அழுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அவரையும் அனுப்பிச்சார். அடுத்தது பவித்ரா வந்தாங்க. நீங்கள் எங்கே ஸ்லிப்பாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு புரியுதான்னு இன்னும் அந்த பொண்ணுக்கு புரியல. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், எங்கே மைனஸ் ஆகிருக்கோன்னுட்டு. அது மேபி எனக்கு புரிஞ்சு நான் விளையாடுறேன் சார் அப்படின்னொன்னே, உங்களுக்கு பேச இடமே தரல, உங்களை பேசவே விடலைங்கிறத பற்றி 20 நிமிஷம் பேசுகிறீங்க. பின்னாடி பேசுகிறத விட முன்னாடி வேற ஒருத்தர் சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் சொல்லணும்னு இல்லாமல், ஒரு பிரச்சனைங்கும்போது நீங்களாக வந்து உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள், பேசுங்க. அப்போ தான் நம்ம உரிமையை நம்ம தான் எடுத்துக்கணும். நீங்கள் யாரும் என்னை மதிக்கலை, நீங்கள் யாரும் என்னை கூப்பிடலை, நீங்கள் யாரும் என்னை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது உங்கள் வீடு கிடையாது, இவங்க உங்கள் சொந்தங்கள் கிடையாது. எல்லாருமே கப்பை ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஒருத்தரை அழிச்சிட்டு தான் அவங்க கப்பை எடுத்துகிட்டு போக முடியும்னா அதைத்தான் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு முன்னேறி வாங்க அப்படின்னு சொன்னார். புரியல, நமக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. சரி சார்னு தலையாடிட்டு போயிட்டாங்க. அடுத்தது பிரேக்கை முடிச்சுட்டு வந்தோடனே விஷால் கிட்ட என்ன சொல்லுங்கன்னு என்னை என்டர்டெய்னர்னு சொல்லுவாங்க சார். அதனால் எல்லாருமே வந்து எந்த ஒரு இடத்துலையுமே இவனை ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், இவன் ஈஸி டார்கெட்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுதுன்னு உடனே, இந்த ஸ்பேஸை கொடுத்தது யார்? இதே மாதிரி ஜாக்லின்கிட்ட பேச முடியுமா? இதே மாதிரி அருண்கிட்ட பேச முடியுமா? நீங்களே ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் என்ன அப்படி சொல்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு காமெடி மூவின்னு இருந்தாலும் அதில் ஒரு கதை இருக்கும், அதில் ஒரு கதாநாயகன் இருப்பான், அதுலேயும் ஒரு எமோஷன் இருக்கும், அதுலேயும் ஒரு இது இருக்கும், எல்லாம் சொன்னீங்கல்ல. நீங்கள் வெறும் காமெடி மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா 10 வாரமாக எங்கள் நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள், நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்ன உடனே, ஆமாம் சார் கரெக்டு தான் சார் அப்படின்னோடனே, நீங்களே உங்களை மதியுங்க. நான் வந்து ஜோக்கர், நான் வந்து என்டர்டெயின் பண்ணுறவன், நீங்களே சிரிச்சிட்டு கடந்து போயினீங்கன்னா எல்லாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் வேணும். ஸோ அதை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸு. அடுத்தது யாருன்னொன்னே மஞ்சரி அனுப்பினாங்க. அது ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி வெளில போகும்போது இதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னொன்னே, சார் ஊசி போட்டாருன்னு சொல்லிட்டு போகிறேன் சார் அப்படின்னொன்னே, அதே மாதிரி அவன் பண்ணிட்டு போனது செமையாக இருந்தது. எல்லாருமே சிரித்தாங்க. ஏய் செம்ம ஊசிப்பான்னு அவனுடைய ஆக்ஷன் அண்டு இது அழகாக இருந்தது. அதே மாதிரி முத்துவும், ஏய் உனக்கும் அதே கண்ணாடி போட்ட டாக்டர் தானே அப்படின்னு கேட்டுட்டு போனான். அதே மாதிரி விஷால் போயிட்டு இதே மாதிரி ஏதோ காமெடி பண்ணார். மஞ்சரி வந்தாங்க. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னொன்னே, நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் சார். உங்கள் யோசனை உடனே அவர் சொன்னார், நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிறீங்களா, இது பண்ணுறீங்களா, யோசிக்கிறீங்களா நாங்கள் சொல்கிறத பற்றினோடனே, எஸ் நான் ஒவ்வொரு இதையும் யோசிக்கிறேன். நான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அடுத்தது என்னுடைய கேமை அடுத்தடுத்த வாரங்கள் எப்படி கொண்டு போகணுன்னு தான் யோசிச்சுட்ருக்கேன்னொன்னே, உங்களுடைய யோசனையிலேயே நீங்கள் மாற்றிக்கிற விதத்துலேயே தெரியுது நாங்கள் சொல்கிறதெல்லாம் உள்வாங்கிட்டு யோசிக்கிறீங்கன்னுட்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அவங்கள வெளில அனுப்பிச்சிட்டாங்க. உடனே ரயான் வந்தான். உடனே நீ எப்படி விளையாட போகிறேன்னொன்னே, நான் பாசிட்டிவாக இருக்க போகிறேன் சார், தனியாக விளையாட போகிறேன் சார், இந்த வாரமே தனியாக விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். தனியாக விளையாடும்போது அது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அதனுடைய முழு பொறுப்பு நம்மளது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், தான் நல்லா தெளிஞ்சிட்டேன் அப்படின்ன உடனே, தயக்கமே படாதீங்க, நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க சார், சும்மாவாச்சும் ஏதாவது சொல்லுங்கள் சார், எல்லாரும் நிறைய நாள் பேசின மாதிரி இருந்தது, நான் மட்டும் என்னமோ உடனே வெளில போகிற மாதிரி இருக்குது சார் அப்படின்ன உடனே, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையேப்பா, எல்லாம் தான் சொல்லி முடிச்சாச்சே, நல்லா விளையாடுங்க, தனியாக விளையாடுங்க, கேங்கு சேராதீங்க அப்படின்னுட்டு அனுப்பிச்சிட்டாரு. அடுத்தது ராணவ் வந்தோடனே, ராணவ்கிட்ட எத்தனை வாரம் ஆச்சு? இன்னும் 6 வாரம் ஆச்சு, இன்னும் 5 வாரம் இருக்குன்னு, இருங்க நம்ம எதிர்பார்த்த அத்தனை பதிலும் இவர்கிட்டேருந்து வரும் பாருங்க அப்படின்னு கிண்டல் பண்ணார்.
உடனே நான் கரெக்டாக விளையாடணும்னு நினச்சிருக்கேன் சார். நான் வந்து இப்படி பண்ண போகிறேன் சார், அப்படி பண்ண போகிறேன் சார் அப்படின்னோடனே, விளையாடுறதெல்லாம் தப்பே இல்லை ராணவ், குழப்பி விடுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் தனி வழியில் போகிறீங்க, இங்கே குழப்பறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் குழப்புறீங்க. ஆனால் தெளிவாக சிந்திச்சு கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. வேறு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். ஏன்னா இவர் விளையாடவே இல்லை, ஆனால் ஓட்டிங்கில் பார்த்தா ஃபஸ்ட்டில் வராரு. ஸோ இவர் என்ன பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்காருன்னு தெரியும், இவர்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னுட்டு அனுப்பிச்சிட்டாரு. அடுத்தது ரஞ்சித் வந்த உடனே நாம் இன்றைக்கி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன்னா 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்களே. நீங்கள் விளையாடுற விளையாட்டு வெளியில் எப்படி தெரியுது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. அதுதானே சார் அப்படின்னொன்னே, பயமானு தெரியல சார், ஆனால் அது ஒரு மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னோடனே, பயம்லாம் இல்லை சார், நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க, நீங்கள் பேசுகிறத மற்றவங்க முன்னாடியே பேசுங்க, நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் அனுப்பிச்சார். அடுத்தது அன்ஷிதா வந்தாங்க. அன்ஷிதா வந்தோடனே, இறங்கி விளையாடுங்க, நல்லா தான் விளையாடுறீங்க, எமோஷ்னலாக உடையாமல் பார்த்துக்கங்க, ஒரு டாஸ்க்காக மட்டும் பாருங்கள், அதை பர்ஸ்னலாக எடுத்துகிட்டு அதில் ரொம்ப ட்ராவல் பண்ணி அந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓகே சார், அப்புறம் யாருன்னொன்னே, சௌந்தர்யா மட்டும்தான் சார் இருக்காங்க அப்படின்னாங்க. வெளில போயிட்டு, சௌந்தர்யா உன்னை வர வேணான்னு சொல்லிட்டாங்க, நீ இங்கேயே இருன்னொன்னே, என்னது, இல்லை போ அப்படின்னா, உள்ளே வந்தோடனே சௌந்தர்யா கிட்ட இவரும் கேட்டார், சவுண்டு உங்களை தான் நான் வர வேணான்னு சொன்னேனே, நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு. சார் என்ன சார் அப்படின்னுட்டு இது பண்ணோடனே, எல்லாருக்கும் ஏதோ என்ன சொன்னாங்க எல்லாரும் 10 வாரம் போச்சு, இன்னும் 5 வாரம் இருக்குன்னு ஏதோ அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க சார்னு. அட்வைஸா, நான் யாருக்கு அட்வைஸ் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னொன்னே, டாஸ்க்கை ஜெயிக்கணும் சார், இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க எந்த டாஸ்க்குமே நான் ஜெயிக்கலன்னுட்டு, ஸோ இனிமேல் அதை பட்டும் பண்ணியே ஆகணும் சார் அப்படின்ன உடனே, கோவம் அப்படின்னாரு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சார், ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, வேணான்னு சொல்லலை, ஆனால் தனியாக விளையாடுங்க, ஜாகிரதையாக விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்போட விளையாட்டில் டாஸ்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரித்த உடனே, சவுண்ட் உங்களுக்கு வெளியில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனுக்கும் அவ்வளோ கை தட்டுறாங்க, ஸோ அதே ஃபேன்ஸு நீங்கள் கோவப்படும்போது பதறாங்க. பிகாஸ் எல்லாருமே இந்த வாரம் கேட்டாங்கல்ல, இந்த வாரம் சௌந்தர்யாவுக்கு எல்லோ கார்டு கொடுக்கப்படுமா, ரெட் கார்டு கிடைக்குமான்னுட்டெல்லாம், அதை தான் சொல்கிறாரு. நடுப்புற உள்ளே வந்தப்போ ஒரு செகண்ட் டைம் ஒரு ஆடியன்ஸ் கொஷின், சார் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கொஷின் கேட்குறதுக்கு அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னுட்டு, நான் ரோஸ் பண்ணுறதுக்காக கொஷின் கேட்குறது இல்லைங்க, நான் எதிர்பார்க்குற பதில் அவங்க சொல்லணுங்கிறதுக்காக நான் கேட்குறது இல்லை, ஜஸ்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை அவங்க எதை நினச்சி பண்ணுறாங்கங்கிறத நான் கேட்குறதுக்கு தான் கேட்குறேன். சப்போஸ் நான் கொஷின் கேட்குறது தப்பாக இருந்தது, அவங்க சரியாக பதில் சொல்லலைன்னா வெளியில் அத்தனை பேர் என்ன தான் ரோஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ நான் என்னுடைய வேலையை சரியாக செய்யணும், அதுக்கு தான் அவங்கள்ட்ட திரும்ப நான் கொஷின் கேட்குறேன் அப்படின்னு அப்பயே சொன்னார். அதே மாதிரி இவங்கக்கிட்டேயும் சொன்னார், உங்ககிட்ட கொஷின் கேட்குறது உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, நீங்கள் வரும் வாரங்களில் நல்லா விளையாடணும், உங்கள் எக்ஸ்ப்ரெஷனை என்ஜாய் பண்ணுறாங்க, அதே சமயம் கோவத்தை பயப்படுறாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, வெளியில் வந்தோன்னே உங்களுடைய ஃபேன்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய எபிசோடை முடிச்சிட்டார். அவர் சொன்ன மாதிரியே இன்னும் 5 வாரங்கள் இருக்குது. இவங்க எப்படி விளையாட போகிறாங்க, எப்படி பிளான் பண்ண போகிறாங்க. சில பேர் இந்த விளையாட்டையே மூச்சாக நினச்சி, முத்துலாம் சொன்னது எப்படின்னா, நைட்டு நிறைய தண்ணி குடிச்சு படுத்துருவேன் சார், ஸோ விடிய காலம்பரை என்னை எழுப்பி விட்டுரும், அப்போலேருந்து எழுந்து உட்காந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் சார், இந்த வாரம் எப்படி போகணும், இன்றைக்கி இந்த டாஸ்க் இருக்குன்னா இதை எப்படி விளையாடணும், ஸோ இது மட்டுமே மூச்சா பேச்சா எல்லாமா விளையாடிட்டுருக்கிற பிளேயர்ஸ். அதே சமயம் ஜாலியாக உள்ளே வந்திருக்கோம், ஏதோ ஒன்றத்தை பண்ணி கடந்து போயிடுவோம் அப்படின்னு ராணுவ மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.